50க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி துரைசாமி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். புதுக்கோட்டை தைலமர காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த போது பிடிக்க முயன்ற போலீசாரை கத்தியால் வெட்டியதால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ரவுடி துரைசாமியின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? கட்ட பஞ்சாயத்து, கொலைகள், ஆட்கடத்தல் என மாபெரும் கிரைம் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உள்ளூர் தொழிலதிபர்களையும் முக்கிய புள்ளிகளையும் அச்சுறுத்தி பணம் பறித்து வந்தவர் பிரபல ரவுடி துரை. தன்னை எதிர்க்கும் யாராக இருந்தாலும் கூட்டாளிகளை ஏவி ஸ்கெட்ச் போட்டு தீர்த்து கட்டும் ரவுடி துரை தற்போது போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். யார் இந்த ரவுடி துரை? தைலமரக் காட்டில் நடந்த என்கவுண்டர் சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் வண்ணாரப்பேட்டை எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி துரை என்கின்ற துரைசாமி. 42 வயதான இவர் மீது 5 கொலைகள், மிரட்டி பணம் பறித்தல், கட்ட பஞ்சாயத்து, திருட்டு உள்ளிட்ட 65க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. திருச்சியில் ரவுடிசம் செய்த அட்டூழியத்தில் ஈடுபட்டு வந்த துரையால் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொழிலதிபர்கள், வியாபாரிகள் உள்ளிட்ட பலரையும் மிரட்டி பணம் பறித்து வந்ததாகவும் தெரிகிறது. கூட்டாளிகளுடன் சேர்ந்து எல்லை மீறிய அட்டகாசத்தில் ஈடுபட்டு வந்த ரவுடி துரை மீது திருச்சியில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இது தவிர தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தனது அராஜகத்தை அரங்கேற்றி ஆடாத ஆட்டம் போட்டுள்ளார். அக்காலகட்டத்தில் தன்னை எதிர்த்து நின்ற பிரபல ரவுடியான இளவரசனை கூட்டாளிகளை ஏவி புதுக்குளம் பகுதியில் வைத்து வெட்டி கொலை செய்தார். அது தொடர்பான வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி துரை 2023ஆம் ஆண்டு பிப்ரவரியில் திருட்டு வழக்கில் ஒன்று போலீசில் சிக்கினார். திருடப்பட்ட நகைகளை மீட்க அழைத்துச் சென்றபோது காவல்துறையினரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்றார். அதில் எதிர்த்தாக்குதல் நடத்திய போலீசார் துரையை காலில் சுட்டு பிடித்தனர். தீவிர சிகிச்சைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்ட துரை பின்னர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். அதன் பின்னும் அடங்காத துரை மீண்டும் தனது ரவுடிசத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார். திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் தனது ஆட்களை அனுப்பி மிரட்டி பணம் பறித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு மேல் அவர் அடங்கப் போவதில்லை என்பதை உணர்ந்த போலீசார் ரவுடி துரைசாமிக்கு ஸ்கெட்ச் போட்டுள்ளனர். ஆனால் அவர் தப்பியோடி கடந்த சில மாதங்களாக தலைமறைவாக இருந்துள்ளார். தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக அறிவித்து தனிப்படை அமைத்த போலீசார் ரவுடி துரையை பிடிக்க திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போதுதான் ரவுடி துரை பதுங்கியிருக்கும் இடம் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அருகே உள்ள தைலமர காட்டு பகுதியில் ரவுடி துரை மறைந்திருப்பதை உறுதி செய்தனர். போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்தவரை இம்முறை விட்டுவிடக்கூடாது என ஆலங்குடி காவல் ஆய்வாளர் முத்தையன் மற்றும் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் ஆகியோர் களத்தில் இறங்கினர். வியாழக்கிழமை மாலை 4:30 மணியளவில் திருவரங்குளம் தைலமர காட்டு பகுதியில் அதிரடியாக நுழைந்து தேடியதில் அங்கு தனது கூட்டாளிகளுடன் மது அருந்திக் கொண்டிருந்த ரவுடி துரை காவலர்களின் கண்களில் சிக்கியுள்ளார். சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றபோது துரை தனது கையில் வைத்திருந்த பட்டாக்கத்தியால் காவல் ஆய்வாளர் முத்தையனை வெட்டியுள்ளார். வெட்டுக்காயம் விழுந்து வலியால் துடித்த காவலர் முத்தையன் தனது துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கி சுட்டு ரவுடியை எச்சரித்துள்ளார். ஆனால் மீண்டும் அவரை வெட்ட முயன்றதால் ரவுடி துரையின் கால் மற்றும் நெஞ்சு பகுதியில் 2 ரவுண்ட் துப்பாக்கியால் சுட்டார். இதில் சம்பவ இடத்திலேயே ரவுடி துரை சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். நடுநடுங்க வைக்கும் இந்த என்கவுண்டர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் உயர் அதிகாரிகள் தைலமர காட்டு பகுதியை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். சுட்டு வீழ்த்தப்பட்ட ரவுடி துரையின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். வெட்டுக்காயமடைந்த காவல் ஆய்வாளர் முத்தையன் மற்றும் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் ஆகியோர் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். திருச்சி, புதுக்கோட்டையை அச்சுறுத்தி வந்த பிரபல ரவுடி சுட்டுக் கொல்லப்பட்டது அம்மாவட்டங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பாக தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில்
ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் துரையின் கூட்டாளிகளுக்கும் வலை வீசி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. போலீசாரின் அதிரடி வேட்டையில் அடுத்த நகர்வு என்ன என்பது இனிதான் தெரிய வரும்.